கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் ட்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த டேவிட் சுரேஷ் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக செபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், என் கனவு ரட்சிக்கப்பட வேண்டும். தப்பான சில காரியங்களிலிருந்து என் கணவர் மாற வேண்டும். என்னிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில், மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்றைக்கி சின்ன பிள்ளைகளும் சரி, கணவனும் சரி, மனைவியும் சரி, எதிர்பார்க்கிறது என்னது? அன்பு. இன்றைக்கி இந்த குடும்பத்தில் பாவம் வரும் பொழுது அன்பை அந்த பிசாசு குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறான். இன்றைக்கி டேவிட் சுரேஷ், உங்கள் குடும்பத்தில் தெய்வீக அன்பு, ரட்சிப்பு, பரிசுத்தம் உண்டாக போகிறது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரர் டேவிட் சுரேஷ் சகோதரருக்காக செபிக்கிறோம். அவர்களை மாற்றுவீராக. தப்பான காரியங்கள் அத்தனையும் மாறட்டும். மனைவி பிள்ளையிடத்தில் முழு அன்பை காட்ட கர்த்தர் உதவி செய்தருளும். இதுவரை குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகள் மாறி சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, பரிசுத்தம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். எல்லாரும் நம்புங்க. என் வாழ்க்கையிலையா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அது எப்படி? அது அப்படி தான். நடக்காத காரியம் நடந்துச்சுன்னா அதிசயம் தானே, அதிசயம் தானே. திருச்சி பகுதியில் ஒரு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். அப்போ ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. அந்த சகோதரிக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், உன்னை அதிசயத்தை காண செய்வேன். எல்லோரும் ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு அந்த சகோதரி வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயா, அதிசயம்னா ஒரே ஒரு அதிசயம் இருக்குதுயா, என் கணவர் ரட்சிக்கப்பட்ட அதிசயம். இன்னொரு வேர்ட் சொன்னாங்க, கீழே இருந்து மேலே மழை பெய்கிற கணக்கு தான் ஐயா. பாருங்கள், அந்த கூட்டம் முடிஞ்சு அவர் கணவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் என் கணவர் குடிச்சிட்டு தான் வருவார். ஆனால் அவர் குடிக்காமல் வந்தார். அந்த சகோதரி ஓட்டி வந்து சொல்கிறாங்க, என் கணவர் குடிக்காமல் வந்திருக்காரு, அதிசயம், அதிசயம் நடந்துட்டு. என்னன்னா, அவருக்கு அந்த மாலை பொழுதில் மயங்கி கீழே விழுந்திருக்காரு. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. டாக்டர் சொன்னாங்க, 15 நாளில் நீ செத்துருவேன், குடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது, 15 நாளில் செத்துருவேன். நீ அப்படி இருந்தினா கூட கொஞ்ச நாள். பாருங்கள், ரட்சிக்கப்பட்டுட்டாரு. அதிசயம். மீகா 7:15 வேதம் சொல்கிறது, எகிப்தில் புறப்பட பண்ணின நாளில் நான் செய்ததைப் போல உன்னை அதிசயங்களை காண செய்வேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கடன் பிரச்சனை மாறுவது அதிசயமா? நிச்சயம் மாறும். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுவது அதிசயமா? நிச்சயம் ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்ந்த வேலை கிடைப்பது அதிசயமா? நிச்சயம் உயர்ந்த வேலையை கற்றுக் கொடுப்பா. உங்கள் மகனுடைய திருமணம் நடப்பது அதிசயமா? நிச்சயமாக திருமணம் நடக்கும். டாக்டர்கள்லாம் முடியாது, இவ கன்சீவே ஆக முடியாது, இவங்களுக்கு குழந்தையே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அதிசயமா? நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை கற்றுக் கொடுப்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் என்னென்ன காரியம் அதிசயம் நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறான். இன்றைக்கி உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்குறார் பாருங்கள். எரேமியா 32:27 என்னால் செய்யக்கூடாத
அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். சகையு என்கிற மனிதன் மாறுவான் அப்படிங்கிறது அதிசயமான காரியம் தானே. ஊரில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, பாவியான ஒரு மனுஷனோடு கூட இயேசு வீட்டிற்கு போகிறாரே. லூக்கா 19:7. அதிசயம். ஒரே இரவோடு இரவா செங்கடலை பிளக்க பண்ணினாரே. அதிசயம்தானே, அதிசயம்தானே. நீ என்ன காரியம் நினச்சிங்களோ அது நடக்கும். ஆண்டவருடைய நாமமே அதிசயம்தான். ஒரு யோவானுடைய சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து, நீர் மேசியாதானா, நீர்தான் வருகிறவரா, இல்லது வரப்போகிற இன்னொருத்தர் உண்டா கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இங்கே நடக்கிறவைகளை கண்டவைகளை போய் சொல்லுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், அதிசயம். செவிடர் கேட்கிறார்கள், அதிசயம். குஷ்டரோகி சுஸ்தமாகிறார்கள், அதிசயம். முடவர்கள் நடக்கிறார்கள், அதிசயம். மரித்தோ உயிரோடு எழும்புகிறார்கள், அதிசயம். லூக்கா 7:22, மத்தேயு 11:5. இதை போய் சொல்லுங்க, அவ்வளோதான். இவர் தான் மேசியா. மேசியா அவங்க வாழ்க்கையில் வந்துட்டார். அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு காணச்சேப்பகிறார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்கள். தகப்பனே இவர்களுக்கு அதிசயம் நடக்கட்டும், அதிசயமான காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதிசயம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.